إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் மீது அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கும் நம் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக எனது இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு நான் எனக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சஹாபாக்களில் உள்ள ஒரு சிலவரை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஹாலித் பின் வலீத் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிறிய முன்னோட்டமாக பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரோட தோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. ஆனால் ஹாலித் பின் வலீத்தை பொறுத்தளவு கடைசி காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. வரலாற்றில் எப்படி சொல்லுதான்னு கேட்டால், ஒரு ரசூலுல்லாஹி மரணிக்கு முன்னாடி 3 வருஷம் தான் அவங்க கூட இருந்தாங்களாம். ஹாலித் பின் வலீத் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்கு முன்னால் காஃபிராக இருக்கும் பொழுதும் வார் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் வார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு நபி தோழர்கள் பற்றியும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ 4 கலிஃபாக்களை பற்றி சொல்ல போனால் அது நீண்ட வரலாறு. அதாவது அபூபக்கர் அலியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உமர் அலியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உஸ்மான் அலியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அலி அலியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க கலிஃபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்துக்கு அப்புறம் அந்த கலிஃபாக்களுடைய வாழ்க்கை அப்படியே போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திண்ணை தோழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், இந்த அப்துல் ரஹ்மான் பின் ரவுப், அதுக்கப்புறம் அபு ஹுரைரா, இவங்கள திண்ணை தோழர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது தெரிஞ்ச செய்தான், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸை எப்படி இருக்க முடியும், ஒரு திண்ணை தோழராக இருந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரோட எப்போதுமே இருப்பாங்க. கூட போகிறது வாரது எப்போதுமே அதுக்காகவே தியாகம் பண்ண மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய வரலாறு அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கடந்த மாதம் கூட ஒரு சஹாபியை பற்றி நம்ம பார்த்தோம், சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன மாதிரி பிறந்தது, ஈரான் பிரதேசத்தில் பிறந்து அந்த இஸ்லாத்துக்குன்னு அவங்க வரல. முதல்ல அவங்க என்ன கிறிஸ்தவத்தை தேடுறாங்க, அதுக்கப்புறம் நெருப்பு உணங்கிய தேடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பயணப்பட்டு ரொம்ப அந்த இதை தேடி கடைசியில் ஒரு யூதன்கிட்ட போய் அடிமையாக இருந்து திரும்ப ஒரு ஒட்டக கூட்டத்தார்கள் திரும்ப அவங்க ஒரு அடிமையாக எதுக்குன்னு கேட்டால் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள, என்ன மார்க்கம்னே விளங்காமல் என்ன செஞ்சாங்க, அவங்க நெருப்பு உணங்கியாக அப்பா இருந்திருக்காப்புல, குடும்பமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு இதாகத்தான் இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையான மார்க்கம் எது அப்படின்ட்டு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துன்னு கண்ணீர் வரும். ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டு அடிமைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கடைசியில் அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. எங்கன்னு கேட்டால் மதீனாவில் இவங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஈத்தம்பழம் நிறைந்திருக்கும் ஒரு ஏரியாவில் ஒரு தூதர் என்கிற அடிமுறையில் அவர் சொல்கிறாப்புல. அதாவது அவர் இறை தூதராகவும் வருவார். அவருக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்கணும்னா அந்த 3 அறிகுறியை சொல்கிறப்பல 3 இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக பார்த்து என்ன செய்கிறாங்க, அப்படியே கண்ணீர் மல்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இந்த இறை நேசன் இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஏற்றிருக்கீங்களா அப்படிங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போகும். இவங்க எப்படின்னு கேட்டால், ஹாலித் பின் வலீத் பொறுத்தளவு எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமதமாக வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்களா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உறவினர் தான் வருவாங்க. எந்த மாதிரி உறவினர்னு கேட்டால், மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது நபிமார்களுடைய அந்த மனைவிமார்களுடைய ஒரு மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுடைய சகோதரி துஃபாரா, அதாவது லூஃபத் சுபஹரான்னு சொல்லுவாங்க, அவங்க தாயார் பேர். அவங்களுடைய மகன் தான் ஹாலித் பின் வலீத். இவங்க நஜீத் பிரதேசத்துக்கு ஒரு விருந்துக்காக என்ன செய்கிறாங்க, அவங்க மனைவி வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்க. அங்கே போகும்போது இதில் தான் நம்ம அந்த உடும்பு கறி சாப்பிட்ட அந்த நிகழ்ச்சி இதில் தான் வருது. இது எதில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1112வது ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு நீண்ட வரலாறு. இருந்தாலும் அந்த எவ்வளோ அவங்க அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இதை நம்ம சொல்கிறோம். அப்போ
அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் ஆண்களில் வந்து இப்னு அப்பாஸ் இருக்காங்க, அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, ஹாலித் பின் வலீத் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அப்பாஸ் இருக்காங்க, ஃபஹ்லியாத் அப்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் மொத்தம் இவங்களோட சேர்த்து 4 சகோதரிகள். 4 சகோதரர்களும் அவங்க குடும்ப பேர், அவங்க கோத்திரங்கள் வந்து லுபாத் சூரா. அதுக்கப்புறம் அவங்களோட இப்னு அப்பாஸ் தாயார் பேர் வந்து லுபாத் ஹுபரா. அப்போ இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது வந்து ஒரு இறைச்சியை வந்து பரிமாறப்படுகிறது. இது யாரு பண்றாங்கன்னா கடைசி சகோதரியான உம்மு ஹுபைரா அவங்க என்ன செய்றாங்க, சமையல் பண்ணி இப்படி வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க பக்கத்துல இருக்கிற ஹாலித் பின் வலீத் பின் அவங்க இருக்க எல்லாமே வந்து அவங்க சாப்பிடுதாங்க. ஆனாலும் இவங்க வந்து அந்த இறைச்சியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன அப்படிங்கிறத வந்து அப்போ அங்க இருந்து பெண்மணி சொல்றாங்க, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன சொல்றாங்கட்டா, அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அது வந்து இறைச்சி வந்து ஆட்டு இறைச்சி கிடையாது, அது வந்து உடும்பு இறைச்சி அப்படின்னோடனே, உடும்பு இறைச்சின்னோடனே அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம வளமைக்கு மாறாக அந்த இறைச்சி இருக்கிறது அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஹாலித் பின் வலீத் அவங்க தான் வலது பக்கம் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க கேட்டால், என்ன தூதரே இது வந்து எதுவும் ஹராமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை ஹராம் இல்லை, எனக்கு ஒரு ஒக்காலம், அதாவது ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு அது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி சாப்பிட்றாங்க. இது ஏன் அங்கே பதிவுபடுதுன்னு கேட்டால், உடும்பு கறி ஹலாலா ஹராமா அப்படின்ட்டு அங்கே அந்த இதை பார்க்க வரல, இவங்களுடைய உறவினர்கள் எந்த அளவுக்கு என்றா அப்படின்ட்டு சொல்ல வருது. ஓகேங்களா? அதே போல் வந்து ஹாலித் பின் வலீத்தை பொறுத்தளவு எப்படின்னு கேட்டீங்கன்னா, வீரத்தில் ஒரு பெரிய மாவீரனாக தான் இருந்தாங்க. அதே போல் வந்து அறிவிலையும் வந்து பெரிய, அதாவது எப்படின்னு சொல்லுங்க கேட்டால், பணிவுக்கும் சரி, அவங்களுடைய தர்மம் பண்ணுறதுலேயும் சரி, அது பிறகு மன்னிப்பு கோருவதிலையும் சரி, இன்னும் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவதிலையும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்காப்ல. தஹபி அப்படிங்கிற ஒரு ஆளு இவரை பற்றி வரலாற்று ரீதியாக எழுதும் பொழுது அவங்க எப்படி சொல்றான்னு கேட்டா, அவங்க நூலில் எழுதும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் சைஃபுல்லாஹ் தாலா அப்படின்ட்டு முன்னுரையில எழுதுறாராம். யாரு அந்த தஹபிங்கிறவர். சைஃபுல்லாஹ் தாலா அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஓர் வாள் அப்படிம்பாங்களாம். ஏன்னா ஹாலித் பின் வலீத் வந்தாலே படையை நடுங்கும். அதாவது அந்த சைஃபுல்லாஹ் தாலா அப்படிதான் எழுத ஆரம்பிக்கிறாராம். ஆரம்பிச்சுட்டு அவர் வர்ணிக்கிறார். அந்த வர்ணிக்கும் பொழுது இஸ்லாத்தின் குதிரை வீரர், ஒவ்வொரு கட்டத்திலும் சிங்கமாக வாழ்ந்தார் அப்படிங்காங்க. அந்த வாழ்ந்த காலகட்டங்களை வந்து இவர் கரெக்டான நுட்பமான முறையில தான் போரை வந்து சந்திப்பாரு. இவர் கையில தோத்த, அதாவது வீழ்ந்த சரித்திரமே இல்லையா. இவங்க அதான் வரலாற்றுல இதே ஆளுதான், இந்த தஹபிங்கிற ஆளு தான் பதிவு பண்றாரு.